கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நியூ இயர் ஆராதனையிலே இங்கே ஆராதனை முடித்து 31ஆம் தேதி 1ஆம் தேதி ஸ்காப்ரோ ஆராதனை முடிக்க தேவன் பலன் தந்தார். ஆராதனை முடித்து வீட்டுக்கு திரும்பும்போது உடல் சோர்ந்தது, இருமல், தடிமல், இப்படி பலவிதமான காரியங்கள் அன்று நாள் முழுவதும் படுக்கையில் இருந்தேன். மறுநாளும் அப்படியாக இருந்தது. நான் நினைத்தேன், இன்றைக்கு ஆராதனைக்கு நிற்க முடியுமோ என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனாலும் ஆண்டவரிடத்திலே ஜெபத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை எழுப்பவுமால் ஆகும், இந்த இடத்திலே இன்றைக்கு நிற்கவும் வார்த்தையை கொடுக்கவும் தேவன் பலப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று அநேகர் வர முடியாமல் இருக்கிறார்கள். அநேகர் அதே விதமான பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் என்னை எழுப்பியிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆவது அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள். ஜெர்மியா சாப்டர் 31 verses 31 to 33. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கும்போது பல விதமான உடன்படிக்கைகள் பல விதமான மக்களோடு தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். வேதத்திலே பார்க்கும்போது 2 மனிதர்கள் தங்களுக்குள் செய்கிற உடன்படிக்கை, ஒரு தேசத்தோடு செய்கிற உடன்படிக்கை, கடவுள் மனிதனோடு செய்கிற உடன்படிக்கை, இப்படியாக பல விதமான உடன்படிக்கைகளை வேதத்திலே நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒரு புதியதொரு ஆண்டுக்குள்ளே இப்பொழுது பிரவேசித்திருக்கிறோம். கடந்து போன ஒரு ஆண்டிலே நாங்கள் சந்தித்தவைகள், அவைகளிலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டவைகள், வந்த பல துன்பத்தில் இருந்து நாங்கள் மேற்கொண்டவைகள், இப்படியாக பல காரியங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது நாங்கள் தேவனிடத்திலே இருந்து என்னத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், என்ன அனுபவத்துக்குள்ளால் வந்திருக்கிறோம் என்பதை குறித்தும் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் நல்லது. இந்த வேத வசனத்திலே நாங்கள் பார்க்கும்போது சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ என்ன நாட்கள் வரும்? இப்போ நாங்கள் சில வேளையில் பேசும்போது என்ன சொல்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்குது, அப்பப்பா என்று சொல்லுவோம். அந்த சொல் எங்கே இருந்து வருகிறது? இதன் அடிப்படையில் வருகிறது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது, நாள் இருக்குது என்ற அந்த வார்த்தை எதன் அடிப்படையிலே வருகிறது? எதன் அடிப்படையில் வருது? நியாயத்தீர்ப்பு. அதாவது எந்த ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அந்த சம்பவத்தினுடைய பின்னணியிலே இருந்து இதற்கெல்லாம் ஒரு நாள் உண்டு, ஒரு காலம் உண்டு, காலம் பதில் சொல்லும் என்று சொல்லப்படுகிற பல காரியங்களை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்ன நாட்கள் வரப்போகிறது என்று சொல்லுகிறார் என்றால்,
அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இப்போ யாரோடுன்னு சொன்னால் தன்னுடைய ஜனங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி இப்போ அடுத்த பகுதியில் சொல்லுகிறார், நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின் படியல்ல. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்டா, எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை விடுவித்து கொண்டு வரும்போது அவர்களோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை. அப்போ ஒரு அக்ரிமெண்ட் பேசிக்கில் தான் நாங்கள் கொண்டு வருகிறதை நாங்கள் ஒரு அடிப்படை ஒப்பந்தம். அப்போ அந்த அடிப்படை ஒப்பந்தத்தின்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். ஆண்டவர் என்ன ஒப்பந்தத்தை முன்னுக்கு செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கிறார்கள், மீதியானில் மோசே இருக்கிறார், அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். ஆண்டவர் மோசை எழுப்பி கூட்டி கொண்டு போகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு என்ன உடன்படிக்கை பண்ணினார், என்ன ஒப்பந்தம் பண்ணினார்? அதாவது இந்த ஒப்பந்தம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், ஆண்டவர் ஒரு டிசிஷன் எடுத்துட்டார். என்னது? அவர்களை மீட்டு ஒரு ஒப்பந்தம் செய்துட்டார். எங்க? ஆபிரகாம்கிட்ட. அவர் போயிட்டார், ஆபிரகாமோட ஒப்பந்தம் பண்ணியாச்சு. இப்போ ஆண்டவர் அந்த அக்ரிமெண்ட்டை எடுத்துகிட்டு வரார். அந்த ஒப்பந்தத்தின்படி நான் இவர்களை கானான் தேசத்திலே, அது கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்கு எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரும் அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லி, நான் எகிப்து தேசத்தில் அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. அப்போ நான் அவர்களை மீட்டு கொண்டு வருவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த உடன்படிக்கை படி அல்ல. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும். இப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? யாராம் அவர்களுக்கு நாயகர், தலைவர் அல்ல, ஹீரோ. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்றார். அப்போ ஆண்டவருடைய பார்வையிலே எப்படியெல்லாம் ஆண்டவர் நன்மையான காரியங்களை அவர்களுக்கு செய்திருந்தும் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாதபடி உதாசீனம் பண்ணினதினாலே இப்போ அதன்படி அல்ல, நான் அவருக்கு நாயகர் தான், ஆனாலும் அதை உதாசீனம் பண்ணப்பட்ட நிலைமையில் இருந்தபடியினாலே அந்த நாட்களுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற ஒரு உடன்படிக்கை, இப்போ இனி நான் செய்ய போகிற உடன்படிக்கை இன்னும் வித்தியாசமானது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான பகுதி என்ன? அதில் நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார். அப்போது இப்போ இருதயத்திலே எழுதுகிற ஒரு காரியம். இப்போ இன்றைக்கு நம்முடைய தேவன் அன்று அவர்களுடைய இருதயத்திலே அந்த பிரமாணத்தை அவர்களுடைய இருதயத்திலே வைத்தார் என்று நாங்கள் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறார், எங்களோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா, எப்படியான உடன்படிக்கை அவர் செய்திருக்கிறார்? இப்போ நீங்கள் பார்க்கும்போது இப்போ தேசங்களில் நடந்து வருகிற காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்னு சொன்னால் தேச தலைவர்கள் என்ன செய்கிறார்கள்? அக்ரிமெண்ட். என்னதுக்கு? ரஷ்யாவை கூப்பிடுறாங்க, அமெரிக்கா அவங்கள கூப்பிடுது, இந்தியாவில் யுத்தம் பண்ணுற மற்ற தேசத்தை கூப்பிடுறார், நீங்கள் 2 பேரும் சமாதானமாக போகணும்னு சொல்கிறார்கள். இல்லை எண்ணுவார்கள், இல்லை இதுகளை மாற்றி அமைத்து நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள்னு சொல்லுகிறார். இப்போ இந்த ஒரு அக்ரிமெண்ட் செய்யப்படுவதற்கு தீர்க்கப்பட வேண்டிய பல விஷயங்களை குறித்து பேசி
எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம், எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இவைகளை ஏற்றுக்கொண்டு சில காலத்தின் அடிப்படையில் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்ற சில காரியங்களை பேசி அவர்கள் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வருகிறார். இப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை ஆண்டவர் எங்களிடத்தில் செய்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கும்போது, தேவன் ஒரு ஒப்பந்தம் எங்களோடு செய்திருக்கிறார். எப்போ? எங்களை கூப்பிட்டு வச்சு சொல்லலை. அவரே என்ன செய்கிறார்? இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக அவரே உலகத்திலே வந்து, உலகத்திலே அவர் ஒளியாய் இருந்து, அவர் எல்லாருக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டி அவர்கள் மனம் திரும்புதலுக்குள்ளாய் வரும்படியாய் செய்தது மட்டுமல்ல, ஒரு இரத்தத்தினாலாகி ஒரு புது உடன்படிக்கையை உருவாக்கி அந்த ஒப்பந்தத்துக்கு கீழாக நாங்கள் இயங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் கொண்டு வந்து வைத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். அங்கே ஆதியாகமம் 31வது அதிகாரம் 44லேருந்து 53 வரை, ஜெனசிஸ் சாப்டர் 31 verses 44 to 53, அந்த பகுதியிலே 2 பேர் ஒப்பந்தம் பண்ணுகிறார்கள். யார் அந்த 2 பேர் என்று சொன்னால் மாமாவும் மருமகனும். அப்போ லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை செய்கிறாங்க. இப்போ இந்த உடன்படிக்கையை நீங்கள் பார்க்கும்போது, நான் அந்த வசனத்தை முழுக்க வாசிக்கவில்லை, இரண்டாம் நேரம் போதாது. இவர்கள் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அங்கே ஒரு கற்குவியலை உண்டாக்கி வைத்து அவர் அதை தூணாக நிறுத்தி அதிலே அங்கே அவர்கள் 2 பேரும் ஒருவர் பார்த்து அங்கே பேசுகிறதை நாங்கள் பார்க்குறோம். என்ன விதமான காரியத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கும்போது, அங்கே அவர்கள் தங்களுடைய குடும்பம், யாக்கோபு இப்போ அந்த வீட்டிலே எத்தனை பேரை மாதிரி பண்ணான்? லாபாண்ட பிள்ளைகள் 2 பொம்பளைகள், அக்காவின் தங்கையும் கல்யாணம் கட்டியாச்சு. இப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போது 2 பேரும் எப்படிப்பட்ட மக்கள்? லாபான் எப்படிப்பட்டவர்? யாக்கோபு எப்படிப்பட்டவன்? 2 ஏமாத்துக்காரர். அப்போ 2 ஏமாத்துக்காரர் தான் இப்போ என்ன செய்கிறார்கள்? இப்போ ஒருவர் நம்பிக்கை இல்லை. மாமாவும் அப்படி, மருமகனும் அப்படி. அப்போ இப்படி இருக்கைக்குள்ள இப்போ இந்த இப்படியான ஒரு சூழ்நிலை, நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் 2 பேர் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்துக்குள் வருகிறார்கள். இப்போ அங்கே சொல்லுகிறார், நானும் நீயும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம் என்று சொல்லும்போது, யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். அவள் பின்னும் தன் சகோதரரை பார்த்து கல்லுகளை குவியலாக சேருங்கள் என்றார். இப்படி இந்த குவியலின் மேலே என்ன செய்கிறார்கள்? 2 பேரும் சேர்ந்து ஃபெலோஷிப். என்ன ஃபெலோஷிப்? சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அவர் ஒரு முடிவு வரும்போது அந்த இடத்துக்கு அவர்கள் ஒவ்வொரு பேர்களை வைக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தடவை அந்த ஒரு இடத்துக்கு தான் ஒருவர் ஒரு நோக்கத்தோடு பேர் வைக்கிறார், இன்னொரு நோக்கத்தோடு ஒரு பேரை வைக்கிறார். அதுக்கான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்து இப்போது அங்கே என்ன சொல்கிறார்? அல்லாமலும் அவன், நாம் ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறு ஸ்திரீகளை நீ விவாகம் பண்ணினாயானால். இப்போ மாமாவுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இப்போ இவர் ஏற்கனவே ஒரு பிள்ளையை தான் விரும்பினார். இப்போ விரும்பின பிள்ளைய கட்டி கொடுக்குறேன்லாம் சொல்லிவிட்டு மாமா என்ன செய்தார்? ஏமாற்றிட்டு மூத்த பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு, பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு. இப்போ இது அவருக்கு தெரியாது. இப்போ மாமா என்ன சொல்கிறார்? சரி, அடுத்த பொம்பளையை அடுத்தது நான் உனக்கு கட்டித்தரலாம், நீ விரும்பினதை கட்டித்தரலாம், இன்னும் வேலை செய்யன்னு சொல்லி அவனை வேலை வாங்கி இப்போ அதையும் கட்டி கொடுத்த பிறகு இப்போ இவன் வந்து இனி என்ன செய்யக்கூடும் என்ற ஒரு கற்பனை அவருக்கு வந்துட்டு, அவருக்கு அது வந்ததுனால அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ வேற பொம்பளை திருமணம் செய்ய கூடாது, அப்படி நீ செய்வாயா இருந்தால் கர்த்தர் எனக்கு உனக்கு நடு நின்று கண்காணிக்க கடவர், நம்முடனே ஒருவரும் இல்லை பார், தேவனே எனக்கு உனக்கன் சாட்சி என்று சொன்னபடியால். அப்போ அந்த இடத்துக்கு மிஸ்பா என்று பேர் பெற்றன்னு சொல்லி நாங்கள் அங்கே பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு இடத்திலே நாங்கள் பார்க்கும்போது இவர்களுக்குள்ளே ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு 3வது நபரை காணவில்லை. 3வது நபராக தேவனை நிறுத்துகிறார்கள். சரியா?
இப்போது எனக்கும் உனக்கும் ஒரு உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆண்டவர், அவர்தான் இதிலே இருந்து எனக்கும் உனக்கும் இடையிலே நாங்கள் இந்த செய்து கொள்ளுகிற ஒப்பந்தத்தின்படி நாங்கள் மீறினால் கர்த்தர் உன்னை என்னை, அதாவது எங்களுக்கு அவர்தான் எங்களுக்கு நடுநின்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அவர் நியாயம் தீர்ப்பாராக என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்தி உள்ளவர் மேல் ஆணையிட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு இந்த சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாரை வச்சு சத்தியம் பண்ணுகிறார்கள்? அம்மாவை, அப்பாவை, பிள்ளைய, கடவுளை இந்த இடத்துல வர லாஸ்ட் அம்மா அப்பா பிள்ளையெல்லாம் போய் முடிச்ச அப்புறம் கடவுளா என்று சொல்லுகிறார். அப்போது இந்த ஒரு முறையை அந்த நாட்களிலே அவர்கள் ஒரு பின்பற்றின ஒரு விடயத்தை தான் இன்றைக்கு உலகம் அதை செய்கிறது. அதை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சத்தியம் பண்ணக்கூடாது, செய்யத்தகாததை நாங்கள் என்ன செய்கிறோம்? உண்மை என்று நிரூபிப்பதற்கான சில காரியங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது தவறு என்பதை தேவன் அங்கே சுட்டி காட்டுகிற சம்பவங்களை வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது 9வது அதிகாரத்திலே அங்கே ஒரு குழுவினரை குறித்து நாங்கள் பார்க்கலாம். அந்த குழுவினர் யார் என்று கேட்டால், அவர்களும் இஸ்ரவேல் தேசத்துக்குட்பட்டவர்கள் தான். அவர்களுடைய கானானிய தேசத்துக்கு பக்கத்திலே உள்ள தேசத்தைச் சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் கிபோனியர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜாதி. இப்போது அவர்களை குறித்து ஜோஷுவா சாப்டர் 9 verses 1 verses 15, 16 இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். எப்படி என்று சொன்னால், அந்த ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானான் தேசத்துக்குள்ளே குடியேற போகும்போது அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த மக்களாக இருந்தாலும் எல்லாரையும் என்ன சொன்னார்? துரத்தி விடு, ஒருவரையும் வைக்கக்கூடாது. இப்போ அப்படி துரத்தி விடுகிற ஒரு சூழ்நிலை வந்த உடனே இப்போது இவர்களுக்கு இப்போ பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு பயம் வந்துட்டு, இவர்களை எங்களையும் துரத்தி விடுவார்கள் என்று சொன்ன ஒரு மன எண்ணம் வந்ததினால அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், நாங்கள் ஒரு வேறு ஜாதி, நாங்கள் தூரத்தில் இருந்து வருகிறவர்கள் போல அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி அவர்கள் நல்ல பழைய ரொட்டியை எடுத்து நல்ல பூஞ்சனம் பிடிக்க வச்சு அதெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்படியே வருகிறார்கள், யோசுவாவோடு ஒப்பந்தம் பண்ண வருகிறார்கள். அப்போ அங்கே என்ன நடைபெறுகிறது என்றால், ஒரு ஏமாற்று காரியத்தை செய்வதற்காக அவர்கள் தங்களை மாற்றி அமைத்து அவர்களுடைய பார்வையிலே வேறொரு மக்களைப் போல அவர்கள் அவர்களோடு பேசி அந்த யோசுவாவிடத்திலே தங்களை உயிரோடு காப்பாற்றும்படி அங்கே விண்ணப்பம் பண்ணுகிற போது அந்த சபையின் பிரபுக்கள் எல்லாருக்கும் முன்பாக அவர் என்ன செய்கிறார்? ஆணையிட்டார், சரி, உங்களுக்கு உற்று தீங்கும் செய்ய மாட்டேன், நீங்கள் இங்கே எங்களோட இருக்கலாம். இவர்கள் ஒப்பந்தம் பண்ணி முடிஞ்சுது. ஒப்பந்தம் பண்ணி முடிஞ்ச அப்புறம் இப்போ அவர்கள் யார்? முதலே இருந்தார்கள்னா. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நயவஞ்சகமாக செய்யப்பட்ட உடன்படிக்கை. சரி, இப்போ அவர்கள் ஏமாற்றி செய்கிறார்கள். இப்போது இந்த ஜோஷுவா என்ன செய்திருக்க வேணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். ஏன்னா ஆண்டவர் தான் இவர்களை கொண்டு வந்து எல்லாம் வச்சது எல்லாம் ஆண்டவர். அப்போது ஆண்டவரிடத்தில் ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்க வேண்டும், அல்லது ஒரு டைம் அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். நாங்கள் உங்களை நாளைக்கு சொல்லுகிறேன் என்று ஏதாவது ஒன்று சொல்லி இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு தேவனுடைய சமூகத்துக்கு தான் போயிருக்க வேண்டும். கர்த்தர் என்ன செய்திருப்பார்? வெளிப்படுத்தி இருப்பார். வந்தவர்கள் யார் என்பதை குறித்து. இப்போ இவர் தானாகவே ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஒரு நிலைமைக்கு வருகிறார். ஏனென்றால் அவர்தான் வழிநடத்தி கொண்டு வந்த தலைவன். இப்போ அவர் ஒரு முடிவை எடுத்ததினாலே வார்த்தை கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டது தான், அது திருப்பி எடுக்க இயலாது. சொல்லு போனால் போனது தான், வார்த்தை கொடுத்தது தான். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு வார்த்தை கொடுத்தாச்சு, நாங்கள் ஒரு வார்த்தை கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு நான் கட்டாயம் நான் இதை செய்து தருவேன்,
என்ற வார்த்தை சொல்லிட்டு எங்களால் செய்ய முடியாமல் போகுது. செய்ய முடியாமல் போய்க்க நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? எப்படி இருக்கிறோம்? எப்படி செயல்படுகிறோம்? இல்லை என்னதான் நடந்தாலும் பரவாயில்லை, நான் சொன்ன வாக்கின்படி அவருக்கு செய்து கொடுப்பேன் என்று சொல்லி செய்கிறவர்களாக இருப்போமா? அல்லாவிட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அந்த நேரம் நான் சொன்னேன் செய்யலாம்ண்டு, ஆனால் இப்போ எனக்கு செய்ய முடியலை, ஆனால் இப்போ இயலாது. அப்போ இந்த பதில் இப்போ நாங்கள் அதாவது இப்போ இந்த வேத ஒழுங்கின்படி நாங்கள் பார்க்கும்போது அந்த பதில் சரியா தவறா? அப்போ என்ன செய்திருக்கணும்? சொல்ல முதல் யோசிக்கணும். அது சரி, சொல்லியாச்சு. சரி, இப்போ செய்ய முடியாத நிலைமை வருதென்றால் நாங்கள் என்ன செய்திருக்க வேணும்? அந்த இடத்துல மன்னிப்பு கேட்குறதிலும் பார்க்க முக்கியமான என்னன்னு சொன்னால், எனக்கு நஷ்டம் வந்தாலும் செய்ய வேண்டியதை செய்யணும். அதான் இந்த பிரின்சிபல். மன்னிப்பு கேட்குறது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் நாங்கள் ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை நான் இல்லை இந்த நோக்கத்தோடு சொன்னேன், இப்படி நடக்குமென்று நான் நினைச்சு சொன்னேன், இதெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. அவை நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. தேவன் வாக்கு பண்ணினால் அதை காலாகாலமாக அதை நினைவு கூர்ந்து அதை செய்கிற தேவன் என்று தான் நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்குறோம். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உலக தோற்றம் முதலே அவர் முதலாவதாக ஒரு உடன்படிக்கையை, ஒரு 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 தீர்க்க தரிசனத்தை அவர் செய்து வைக்கிறார். எப்படி அவர் செய்கிறார்னு சொன்னால், ஒரு மனிதனை உருவாக்கி அந்த பரிசுத்த ஜாதி உருவாக வேண்டும் என்று விரும்பின தேவன் இப்பொழுது அந்த பரிசுத்த ஜாதியாய் இல்லாமல் பாவமுள்ள சந்ததியாய் மாறிப்போனபடியினாலே, இப்போ பாவத்துக்குள்ளே வீழ்ந்து போனபடியினால் அவர்களை மறுபடியுமாய் தேவனுடைய பிள்ளைகளாக கொண்டு வர வேண்டும், மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்தின் அடிப்படையிலே தேவன் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, உனக்கும் சிரிக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி, உனக்கும் சிரிக்கும் உன்வித்துக்கும் வாழ்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லி வைத்தார். அன்று சொல்லி வைத்ததை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசுவை கொண்டு வந்து அவர் மூலமாக ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறதை நாங்கள் வேதத்திலே பார்க்குறோம். அப்போது தேவனுடைய திட்டம் காலாதி காலமாக அவர் எதை நிர்ணயம் பண்ணி வைத்தாரோ அதை மனிதனுக்குள்ளே நிறைவேற்றும்படியாய் தேவன் விரும்பினார். எனக்கு அருமையான தேவஜனமே, என்று எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே உண்டான அந்த பிணைப்பு, அல்லது தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே உண்டான அவரால் நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பு, ரட்சிப்பு, அவருடைய வார்த்தைக்கு கீழாய் நடந்து வருகிற எங்களுடைய வாழ்க்கை உண்மை உத்தமம் உள்ளதாய் காணப்பட வேண்டியது அவசியம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். வேதத்திலே நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் 6:18 பார்க்கும்போது தேவன் நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறதை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்க்குறோம். அங்கே ஆண்டவர் நோவாவோடும் உடன்படிக்கை செய்கிறார். அப்போ ஏன் ஆண்டவர் இந்த காலத்துக்கு காலம் ஒவ்வொருவரோடும் உடன்படிக்கை செய்வதற்கான காரணம் என்ன? எதுக்காக உடன்படிக்கை செய்கிறார்? ஏதாவது முக்கிய ரீசன் இருக்கா? சரி, இப்போ நாங்கள் நோவாண்ட காலத்துக்கு வரும்போது, நோவாண்ட காலத்தில் என்ன நடந்தது? ஜலப்பிரளயம் நடந்தது, மக்கள் அழிக்கப்பட்டார்கள், முற்றிலுமே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அழிப்பு உருவானது. அதன் பின்பு ஆண்டவர் பேழைக்குள்ளே அவர்களை போகும்படியாய் பண்ணி அந்த பேழைக்குள்ளே அவர்களும் அந்த குடும்பமும் 8 பேரும் அந்த இடத்திலே மற்ற மிருக ஜீவங்கள் ஜோடியாக எல்லாத்தையும் கொண்டு போய் ஆண்டவர் சேர்த்து, இப்போது அங்கே இருந்து ஆண்டவர் அவர்கள் விடுவித்து கொண்டு வருகிற போது ஆண்டவர் அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை பண்ணுகிறார். இனி நான் இந்த ஜலப்பிரளயத்தினாலே நான் உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அதற்கு அடையாளமாய் வானவில்லை ஆண்டவர் உருவாக்கி வைத்து அதன்படியிலே இது ஒரு அடையாளம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை வைக்கிறார். அப்போது
ஏன் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாகவும் தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவனுடைய கிரியைகள் இருக்கிறது என்பதை மனிதன் காணும்படியாக செய்கிறார். இன்றைக்கு நாங்கள் வானவில்லை காணும்போது எங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தேவனுடைய வார்த்தையை படிக்கிற நாங்கள், தேவனை அறிந்து கொண்டிருக்க எங்களுக்கு அந்த எது ஞாபகப்படுத்தப்படுது? நோவா ஞாபகப்படுத்தப்படுகிறார். வானவில் வைத்திருக்கிறார். எதுக்காக வானவில் வைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு உடனடியாக ஞாபகம் பெறுகிறது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அதைத்தான் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் விஞ்ஞானத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார்கள்? அந்த வானவில்லை எப்படி சொல்லிக் கொடுக்குறார்கள்? இன்னும் வானவில் வந்துட்டு மழை வராது, அவர்களுடைய கற்பனையின்படி. அப்போது பலவிதமான அதில் இனி 7 கலர்கள் இருக்கிறது, பல வர்ணங்கள் இருக்குது, இப்படி பலவிதமான காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் இதனுடைய முக்கியமான பகுதி வேதம் சான்று பகருகிற ஒரு காரியம், இனி ஜலப்பிரளயத்தினால் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற இந்த உடன்படிக்கையை நோவாவும் ஆண்டவரும் ஏற்படுத்தி கொண்டதற்கு அடையாளம். லாபானும் யாக்கோபும் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளம் என்ன? கற்குவியல். அப்போது ஏதோ ஒரு அடையாள சின்னங்களை பயன்படுத்தி கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் வேதத்திலே நாங்கள் வரும்போது அங்கே லூக்கா 22ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கிற ஒரு உடன்படிக்கையை நாங்கள் பார்க்குறோம். எப்படி என்று சொன்னால், அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்கு சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ ஆண்டவர் என்ன உடன்படிக்கை இப்போ செய்கிறார்? யாரோடு செய்கிறார்? யார் இந்த உடன்படிக்கைக்கு முக்கியத்தவர்களாக இருக்கிறார்கள்? இந்த உடன்படிக்கைக்கு யார் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள்? அவரை, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்துக்கு வந்தாரோ அந்த ஒரு காரியத்தினுடைய முடிவு பகுதிக்கு போகிறது. இப்போ முடிவு எப்படி இருக்க போகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுக்க போகிறார். இந்த மனுக்குலத்துக்காக தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய இரத்தத்தையும் கொடுக்க அவர் முனைந்திருக்கிறார். ஆகவே அதனுடைய பின்னாக நடைபெறப் போகிற அடுத்த சம்பவத்தினுடைய பகுதியாக அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து பந்தி இருந்தபோது இந்த பந்தியிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். இது தன்னுடைய சரீரம் என்று சொல்லியும், இது என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்றதையும் சொல்லி, இதன் மூலமாய் ஒரு புதிய உடன்படிக்கை வைக்கப்படுகிறது, உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அப்போது இந்த உடன்படிக்கையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை போக்குவதற்காக தன்னையே தியாக பலியாய் ஒப்பு கொடுக்கப்படுவதனுடைய சாயலாக இந்த காரியத்தை தம்முடைய கடைசி பந்தியிலே ராப்போஜனத்திலே அவர் அந்த ஒரு உறுதிமொழியை மக்களுக்கு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போது இங்கே யார் யார் அதில் சம்பந்தப்பட்டார்கள் என்று நீங்கள் பார்த்தால், இதில் ஆண்டவராய் இயேசு மாத்திரம்தான் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். அப்போது அடுத்தவர் யார்? யாருக்கு முன்னால் செய்யப்பட்டது? யாருடைய பார்வையில் செய்யப்பட்டது? யார் அந்த ஐக்கியத்தில் இருந்தவர்கள்? சீஷர்கள். இப்போ நாங்கள் யார்? சீஷர்கள். இப்போ அந்த உடன்படிக்கையினுடைய தொடர்ச்சியாக யார் இருக்கிறோம்? நாங்கள் இருக்கிறோம். இப்போது அந்த நிகழ்வு, அன்று அவர் செய்த அந்த நிகழ்வுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம், நாங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அவை எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீங்களும் நானும் சொல்லிவிட முடியாது, அதை உதாசீனம் செய்துவிட முடியாது. ஆனபடியினாலே தான் இந்த உடன்படிக்கை ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கிற இந்த உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூற வேண்டியது அவசியம். அதனால்தான் நாங்கள் இந்த திருவிருந்து பந்தியிலே வரும்போது நினைவு கூறுதலாக அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் இதை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் அவைகளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம்.
சரி, இப்போ நாங்கள் யாருக்கு இந்த உடன்படிக்கை என்ற ஒரு பகுதியை நாங்கள் பார்த்து முடிக்கலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரம் 15வது வசனம். Hebrews chapter 9 verse 15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இப்போ என்ன சொல்லப்படுகிற இந்த வசனம், முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொழுது. அப்போ முதலாவது உடன்படிக்கை எங்கே உருவானது? ஏதேன் லங்கான் வந்துட்டுது. அவன் தோட்டத்தில் உருவாக்கப்பட்ட போதே அவன் பாவம் செய்ததினாலே உண்டான ஒரு காரியத்தின்படி ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். ஆகவே அந்த தீர்மானத்தின்படியாக அந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் யார்? ஆண்டவராய் இயேசு மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. எந்த நித்திய சுதந்திரம்? மறுபடியுமாய் தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ்வதற்கான அந்த தகுதியை பெற்றுக்கொள்வதுபடியாக அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை தன்னுடைய மரணத்தின் மூலமாய், அவருடைய இரத்தம் சிந்துதல் மூலமாய், பாவ மன்னிப்பின் மூலமாய் அந்த உடன்படிக்கையை செய்து அவரே மத்தியஸ்தராக வருகிறார். யாருக்கு மத்தியஸ்தராக வருகிறார்? தேவனுக்கும் எங்களுக்கும் இடையே அவர் மத்தியஸ்தர். கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையே அவர் மத்தியஸ்தராக வருகிறார். என கருமையானே, எங்கள் இரண்டு பகுதியினரை இரு திறத்தாரையும் ஒன்றாக்குகிற காரியத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்து முடித்தார். ஆகவேதான் பிதாவையும் மனுக்குலத்தையும் இணைக்கும்படியாய் அவர் உலகத்திலே வந்து தன்னுடைய முழுமையாய் ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு மத்தியஸ்தராக அவர் இருந்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் மத்தியஸ்தராகவே இருக்கிறார். யார் அந்த அழைக்கப்பட்டவர்கள் என்றால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் தான் அதில் அழைக்கப்பட்டவர்கள். நாங்கள் தான் அப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம். எங்களோடு தான் தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கே நாங்கள் பார்க்குற போது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. பகுதி என்ன சொல்கிறது? அழைக்கப்பட்ட, யார் அழைக்கப்பட்ட? நீங்கள். அப்போ நாங்கள் ஒவ்வொரு தினம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டோமா? கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டாங்க இல்லை, சீஷர்களாக, விசுவாசிகளும் சீஷர்களுமாக அழைக்கப்பட்ட நாம் அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். அப்போ அதில் நடப்பதற்கு அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியின்படி தான் நாங்கள் நடக்க வேண்டும். அதுக்கு பாத்திரம் உள்ளவர்களாய், அதை காத்து நடக்கிறவர்களாய் நாங்கள் அந்த அழைப்புக்கு ஏற்ற விதமாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் ஆவியை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு உள்ள எல்லா தாறுமாறான வேலைகளையும் செய்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நிற்கிறது அது இல்லை. எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே சாட்சி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். எப்பொழுது நாம் அழைக்கப்பட்டோம், எப்பொழுது பாத்திரமாய் நாங்கள் நடக்காமல் போனோம் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழும்பலாம். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், அவர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்வார்கள், எனக்கு வேதம் தெரியும் என்று சொல்வார்கள், சத்தியம் தெரியும் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய வெளி வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையிலோ கிறிஸ்து காணப்படாத நிலைமையிலே இருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. இன்றைக்கு குடும்பங்களிலே, குடும்ப வாழ்விலே, குடும்ப உறவுகளிலே அங்கே பார்க்கும்போது பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்க்கை இருக்கிறது. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள், ஒருவரை ஒருவர் மன்னிக்க மாட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே நான் என்ற அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்து குடும்பங்களுக்குள்ளே கலகமும் பிரிவினைகளும் போகிற ஒரு காலங்களாக இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதம் அப்படியான ஒரு காரியத்தை சொல்லவில்லை. உள்ளொன்று புறமொன்று கூறுகிற வாழ்க்கையா கிறிஸ்துவனுடைய போதனை? அப்படி இல்லையே. இப்போ தேவனுடைய வார்த்தை இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது.
கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லுகிற காரியத்தை மற்றவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களோ அதை மறந்து விட்டார்கள். அப்படியான ஒரு காலமாக இன்று மாறியிருக்கிறது. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே பார்க்கும்போது அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்து உள்ளவர்களாய், தூசிக்கிறவர்களாய், தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி அறியாதவர்களாய், இப்படியாக ஒரு பெரிய பட்டியலே போகிறது. அப்படியான காரியத்தை அங்கே செய்கிறவர்களாய் மாறி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ என்ன செய்வார்கள்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. அப்போ நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு வேஷத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் செய்கிற எல்லா விதமான மோசமான காரியத்தை உலகத்திலே செய்து கொண்டு நாங்கள் பரிசுத்தர் போல நாங்கள் வாழ முயற்சிக்கிறோம். இதுதான் தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே இப்பொழுது உண்டாயிருக்கிற பெரிய பிரிவினை. எனக்கு அருமையான தேவஜனமே, தேவனுடைய உடன்படிக்கையை நாங்கள் மீறாதபடிக்கு, தேவன் எங்களோடு செய்து கொண்டிருக்கிற அந்த புதிய உடன்படிக்கையிலே நாங்கள் அந்த உடன்படிக்கைக்கு ஏற்ற விதமாய் நாங்கள் நடக்க, பாத்திரவான்களாய் நடக்க தேவன் நம்மை அழைக்கிறார். வேதத்திலே நாங்கள் பார்க்கும்போது எபிரேயர் 9:16-17 சொல்லுகிறது. Hebrew chapter 9 verses 16 and 17. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லை. ஸோ இந்த வசனத்தை எப்படி நாங்கள் புரிஞ்சு கொள்ள முடியுது? இப்போ மரண சாசனம் யார் எழுதினது? யார் மரண சாசனம் எழுதினது? யார் சாக போனவர்? அவர் சாக போனவர் மரண சாசனம் எழுதியாச்சு. இப்போ இது ஆக்டிவேட் பண்ணணும். எப்போ சாகணும்? இப்போ இதெங்கே நாங்கள் பார்க்குறோம்? இப்போ எங்களோட வழக்கத்தின்படி சொத்து பத்து இருந்தால் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கக்குள்ள பெற்றார் என்ன செய்கிறார்கள்? எங்களுடைய சிவியை உறுத்து வச்சு எழுதுவார். சிவியத்தினா நான் உயிரோடு இருக்கும் வரையும் இது அவருக்கு கண்ட்ரோலில் இருக்கும், நான் மரித்த பின்பு இது சோ அண்ட் சோவுக்கு போகும் என்று எழுதி வைப்பார்கள். அப்போ அதை உரிமை யாருக்கு? உரிமை இருக்கா இல்லையா? இப்போ சொல்லுவோமே, இப்போ என்னுடைய பெற்றார் எனக்கு ஒரு சொத்து எழுதி தந்தாச்சு. இந்த சொத்து 2 பேருக்கு என்று ஒரு சொத்து எழுதியாச்சு. இப்போ ஜெயராஜாவுக்கும் ஜெயராணிக்கும் எழுதியிருக்கு சொத்து. ஆனால் அது சொத்து எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டால், எங்களுடைய மரணத்துக்கு பின்பு ஜெயராஜாவுக்கும் ஜெயராணிக்கும் இந்த சொத்து 2 பேருக்கும் பங்கிடப்படும், சரிபாதியாக பங்கிடப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இப்போ நாங்கள் அந்த சொத்துக்கு உரிமையாளராக இல்லையா? நாங்கள் உரிமையாளராக இல்லையா? உரிமையாளர் இல்லையா? இல்லை எங்களோட பேர் வந்துட்டே உள்ளுக்கு ஆர்ஷா இல்லை. இப்போ என்ன பிரச்சனை? நாங்கள் சொத்துக்குரியாளா இல்லையா? இதான் இந்த கேள்வி. என்ன சொத்துக்குரியவரா இல்லையா? நான் அதாவது சொத்துக்குரியவர்கள் தான் நாங்கள். என்ன கேட்குற கேள்வி என்னென்றால், அந்த பத்திரத்தின்படி இந்த சொத்து யாருக்குன்னு கேட்டால் ஜெயராஜா ஜெயராணிக்கு சொத்து. இதான் அதில் இருக்கிற எழுத்து அதுதான். அப்போ அதன்படி இருக்குது. ஆனால் இல்லை. ஆனால் இல்லையண்டா என்ன பொருள்? அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது இல்லை, அவ்வளோதான். ஆனால் இருக்குது. அப்போ உண்மையில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு காணி இருக்குது, சொத்து இருக்குன்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் எங்கள்கிட்ட இல்லை. இதுதான் விஷயம். ஆண்டவர் இப்போ எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? நான் போய் உங்களுக்கு ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். கைவேலி அல்லாத வீடு பரலோகத்திலே இருக்கிறது, உங்களுக்கான இடம் வாசஸ்தலம் அங்கே வச்சிருக்கு, நீங்கள் அந்த வீட்டுக்கு வரப்போகிற எல்லாம் சொல்லிட்டார் ஆண்டவர். எங்களுக்கு இருக்கா இல்லையா?
இருக்குது. ஆனால் இருக்கா? ஆனால் ஏன் இல்லை? இது எங்கே ஃபைனல் டிசிஷன் எங்கே எடுக்க போகுது? ஜட்மெண்ட் டே இல்லை. அங்கே போன பிறகுதான் இப்போ நாங்கள் சொல்லலாம், இல்லையா ஆண்டவரே நீர் இந்த 14 யோவான் 14 எப்படி சொன்னீரே, இந்த அது வசனம் சொல்லுதே, கொரிந்தியரில் சொல்லுதே, அந்த வீடு எங்களுக்கு இருக்குன்னு சொன்னீரே, அந்த வீடு அந்த எல்லாம் நம்பித்தானே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நீர் இப்போ வாசலுக்கு கிட்ட வந்த பிறகு உள்ளுக்கு விட மாட்டேன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோன்ட்டு நான் கேட்டால் ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்லுவார்? அப்போ ஆண்டவர் உடனே ஒரு புத்தகத்தை திறந்து அவர் எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவார், உண்ட பேரை காண இல்லைங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனவனோ அவன் சொல்கிறாங்க, அதுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ இங்கே என்னத்தை நாங்கள் பார்க்குறோம் என்றால், ஆண்டவர் இப்போ இந்த ஒரு மரண சாசனத்தை எழுதி வச்சிட்டார். எழுதி வச்சவர் இப்போ அவர் உயிரோடு இருந்தால் இது செல்லுப்படி ஆகாது. இப்போ செல்லுப்படி ஆக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு மரிக்க வேண்டும். அவர் மரித்ததினாலே தான் இன்றைக்கு அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற நிலைமைக்கு மாற்றப்படுகிறது. ஆகவே இந்த உடன்படிக்கை அவருடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசு முக்கியமான பொறுப்பை எங்களுக்கு தந்து விட்டு சென்றிருக்கிறார். எங்களுக்கு சில காரியத்தை அவர் செய்யும்படியான ஒரு காரியத்தை தந்திருக்கிறார். என்னத்தை தந்திருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 28 அதிகாரம் 19-20, Matthew chapter 28 verses 19-20. யாராவது ஒரு ஆள் வாசிங்க, சத்தமாக வாசிங்க. சரி, இப்போ இதுதான் ஒரு கண்டிஷன். இப்போ ஆண்டவர் இப்போ என்ன செய்ய போகிறார்? இப்போ எல்லாத்தையும் இவங்கள்ட்ட தந்துட்டு இப்போ முடிச்சு போகிறார். இப்போ முடிச்சு போகிற நேரத்தில் எங்களுக்கு விட்டுட்டு போகிற காரியம் என்ன? யாருக்கு விட்டுட்டு போகிறார் இந்த காரியத்தை? சீஷர்களுக்கு. இப்போ நாங்கள் யார்? சரி, இது நாங்கள் டேக் ஓவர் பண்ணி போகணுமா இல்லையா? போக வேணும், ஆனாலும் போக மாட்டோம். இது இப்போ நாங்கள் எங்கே கொண்டு வைக்க போகிறோம்? உங்களுக்கு இருக்குது ஆனால் இல்லை, நீங்கள் சொன்னீங்க ஆனால் நாங்கள் செய்யலை. நாங்கள் இப்படித்தான் எங்களோட பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் தேவன் எங்களிடத்தில் விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த எழுதி வைத்ததை நிறைவேற்றும்படியாய் தன்னை அவர் மரணத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்ததன் நிமித்தமாக அவர் மத்தியஸ்தராகி தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே உண்டான பிரிவினை சுவரை அகற்றி எங்களை மறுபடியுமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கேற்றவர்களாய் மாற்றி அமைத்திருக்கிறதன் படி நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் உலகத்திலே மற்ற ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு, மற்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு, தேவனுடைய சமூகத்திலே அவர்களை அழைத்து வருகின்ற பணியை நாங்கள் எல்லாருமே செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு மட்டும் உரியவர்கள் என்று சொல்லி நாங்கள் அந்த வீடு தான் தேவை என்று சொல்லி நாங்கள் இருக்காதபடி நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை உலகத்திலே கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆவே 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆவே நாங்கள் பிரசங்கம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல வேண்டும். அதை நாங்கள் செய்வோம். மற்றவர்களை கர்த்தருடைய ஆண்டையிலே கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அவருடைய அந்த உடன்படிக்கைக்கு ஏற்றவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுப்போம். செபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட தியானித்த இந்த வார்த்தையின்படியாக நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து உம்மோடு கூட இணைந்து உமது பணிகளை உலகத்தில் செய்யவும், அநேக ஆத்துமாக்களை உம்மண்டையிலே அழைத்து வருகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு இசைவாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.